அதாவது ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க தாவேக்கா அவங்களுக்கு தான் பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகதாது அணைக்காக ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, என்ன ஆபரேஷன் சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க, என்ன ஆபரேஷன்? நேரடியாக இப்படியே நம்ம மூக்க தொட்டுறலாம். ஆமா, ஆனா இப்படி நாங்க தொட மாட்டோம், நாங்க இப்படி சுத்தி இப்படி தான் தொடுவோம்ங்கற மாதிரி. அதுல மோடிஜியையும் கோத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இவரு டெல்லிக்கு போறாரு, ஏன் போறாரு, எதுக்கு போறாரு நம்மளுக்கு தெரியல. அதிகாரிங்க போக சொன்னாங்க போறாரு, நம்ப வச்சிருக்காங்க. அததான் நம்புவேன். அப்படி இல்ல எப்பா, உள்ளூர்ல மரியாதைக்கு எல்லாரையும் சந்திச்ச எடப்பாடி தான் சந்திக்கல. அவங்களோட தலைமை, அதாவது எடப்பாடியோட முதலாளி மோடி அவர்களையா சந்திச்சுட்டு வாங்க, அதனால அவரு அந்த விஷயத்துக்காக போறாங்க. உடனே பாத்தியா எங்க அண்ணன் அதிரடி மேகதாது தானே விஜய்க்காக மோடியை போய் பேசுறாங்க. ஏன்னா அதுக்கு அவருக்கு என்னன்னா சம்பந்தம்? அவர் என்ன சொன்னா, என்ன உச்ச நீதிமன்றம் சொன்னாலே மதிக்க மாட்டானுங்க, இல்ல காங்கிரஸ் வந்து எதிர்க்குது கர்நாடகால, அவன் என்னையும் தான் வருஷ கணக்கா எதிர்த்துட்டு இருக்கான், நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், சைலண்டா என் வேலையை பண்ணல, அது மாதிரி சைலண்டா அவன் வேலையை பண்ணுவான். ஆனா இங்க காங்கிரஸ் யார் கூட இருக்கு? விஜய் கூட கூட்டணியில இருக்கு. ஆமா, அதான். அதாவது மோடி அவர்கள் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். பப்பு பப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொன்னா பப்பு பெரிய ஆப்பாவம் பாரு உங்களுக்கு. அவருக்கு என்னன்னா, நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கடா, நம்மடா என்னையவே ஏற்கனவே என்னை எப்படி கட்சி விட்டு தோக்குறதுன்னு அவங்க எல்லாம் வந்து ஒரு இது பிளான் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு திமுகவுடைய கூட்டணிகளே தெரியலையா என் லட்சணம் என்னன்னு? என்ன மீறி தானே அவங்க கூட்டணி வச்சு இது பண்ணாங்க. ஏதோ தோத்ததுனால நானும் ஒரு தலைவர்னு காமிச்சிட்டு கெத்தா சுத்தி உங்க கூட வந்து கூட்டணி வச்சிருக்கேன். நம்மளா துரத்தி விட்டுதான் இருக்கக்கூடாது, நானா ஓடி போறதா இருக்கணும், போயிட்டியா போ அப்படின்ற மாதிரி விட்டாங்க. இப்ப என் கேள்வி ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப கர்நாடகா, இதான் கர்நாடகான்னு வைங்களேன். இப்ப கர்நாடகால யார் ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. இங்க யாரு கூட டிவிக்கு கூட்டணியில இருக்கு? காங்கிரஸ் கூட இருக்கு. இப்ப ராகுல்ஜி, பொதுவா இந்த ரெண்டு பேருக்கு பொதுவான மனிதன் யாரு? ராகுல் தலைமை இல்லையா? இப்ப ராகுல் போய் இங்க என்ன சொல்லணும்? தம்பி தம்பி இல்ல அண்ணன் அங்கெல்லாம் அணை கட்டாதீங்க, நம்மளோட கூட்டணி தான் அங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். 50 வருஷம் கழிச்சு நமக்கு 2 அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, வரலாற்று. ஆமா, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவாது நீங்க அணை கட்டாதீங்க, ஒரு 5 வருஷம் தள்ளி போடுங்க அப்படின்னு ராகுல்ஜி பேசலாம். ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது ராகுல்ஜிக்கு தான் தெரியும். உள்ள என்ன நம்ம சொன்னா யாரு கேட்பாங்க? அதனால ராகுல்ஜி இவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. எப்படி என்னோட இது போயிடும், என் மானம் போயிடும், நான் சொல்லி அவங்க கேட்கலன்னா என் மானம் போயிடும். இதை என்ன பண்ணுவோம், வழக்கமா திமுக ஒரு ஸ்டைல் வச்சிருக்கோம்ல, மோடி தான் காரணம்னு, அது மாதிரி அதே டைலாக நீ எடுத்துக்கோ. இங்க இருந்து நீங்க மோடியை பார்க்க போறீங்க, நீங்க அவர்கிட்ட நீங்க காங்கிரஸ் வலியுறுத்துங்க மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பேச்சு. நம்ம ரூட் மாஃபியா வேலை செய்ய ஆரம்பிச்சிரோம். செல்வ பெருந்தகை இங்க தலைவரா இருக்காரு, அங்க இருக்க காங்கிரஸ் தலைவர்கிட்ட இவரே டைரக்டா பேசலாமே. எந்த காங்கிரஸ் தலைவர்? கர்நாடகா சிஎம் சித்தராமையா. ஒரு வாரத்தை கூட ஒரு கோரிக்கை வைக்கலாம், மதிக்க மாட்டாங்கன்ற வேற விஷயம். தமிழ்நாட்டுல மதிக்கிறாங்களா பாருங்க செல்வ பெருந்தகை. அப்புறமா நீங்க டெல்லி வரைக்கும் போகலாம், என்ன பேசினாலும் டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்க போறோம்னு சொல்ல போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா, இதுக்கு போயிட்டு அப்படியே டெல்லியில பேச போறாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எங்களால பேச முடியாது, மோடி ரிஜெக்ட் பண்ணிடுவாரு, ரிஜெக்டட், யூ ஆர் அன்செலக்டட் அப்படின்றாரு. சொல்லுவாங்க மேல நாங்க பேசி பார்த்தோம், போராடி பார்த்தோம், முடியல அப்படின்னு சொல்லி. இதுல அந்த அணை கட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறதே டி.கே. சிவகுமார் தான். ஆனா அவர் துணை முதல்வரா தான் இருக்காரு. இப்போ சித்தராமையா வந்து 3 வருஷம் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவங்க அக்ரிமெண்ட், உனக்கு 3 வருஷம் எனக்கு 2 வருஷம்ன்றதுனால இப்போ அவர் சித்தராமையா துணை முதல்வர் ஆயிடுவாரு, இவர் முதல்வர் ஆயிடுவாரு. அது பேர் என்ன? அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அதுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் இல்ல, அவங்க 2 பேருமே காங்கிரஸ் தான். ஓ ஓகே ஓகே ஓகே, ஓகே, நான் பாதி நீ பாதி ஆட்சி செய் அப்படின்னு. இப்ப அவரு சிஎம் காரணம் வந்து டி.கே. சிவகுமார் டெபுட்டி சிஎம் இருக்கும் போதே ஒரு அணை கட்டுறேன்னு மிரட்டி இருக்காரு. சிஎம் ஆயிட்டா கட்டிடுவாரு. இப்ப அவர் சிஎம் வேற ஆக போறாரு. அண்ணன் எப்படி அவர் வேற அணையெல்லாம் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அறிவு இருக்கு. நான் வந்து முதலமைச்சரை பார்த்து முதல் கையெழுத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவரு இவர் முதல் கையெழுத்து போட்டவர், அவர் முதல்ல அணை கட்டுறதுக்கு கையெழுத்து போட்டாரு. கர்நாடகால இவர் தான்டா நம்மளுக்கான தலைவர், அடுத்தட்டு இவருக்கு தான்டா ஓட்டு போடுறேன்னு ஓட்டு போட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு தெரியல. இங்க ஒரு அமைச்சர் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு போய் இந்த அமைச்சர் வச்சு நம்ம காவேரி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு. அப்படி இல்லையா, நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம்,
முடியல அந்த இந்த படத்துல ராஜ்மோகன் மாதிரி நான் ஆளுநர் கிட்ட கதறி பார்த்தேன், அந்த மாதிரி நான் போய் பிரதமர் கிட்ட கதறி பார்த்தேன். இதுல பண்ற மாதிரிதான் இதுக்கு மேல போராட முடியாதுங்க, நாங்க விட்டுறோம். நாங்க வேணா காவேரி ஆத்துல இறங்கி கரகரன்னு இன்னொரு வழி இருக்கு. இந்த இன்ஃபுளுசர் எல்லாம் இருக்காங்கல்ல, மதன் கௌரி மாயன் எல்லாம் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள வச்சு அண்ணன் ஒரு லெட்டர் போட்டாரு மோடிக்கு, மோடி நிப்பாட்டிட்டாரு. அண்ணனோட பவரை பாத்தீங்களா? இப்படி பிக்சர் ஓடும். இதுதான் அண்ணனுக்கு போட்ட கடிதம். இந்த கடிதம் பிரதமர் மோடிக்கு போச்சு, மோடி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்படி சொல்ல மாட்டாரு அவரு. ஐயா பொதுவா இந்த மாதிரி நிறைய சுத்திட்டு இருக்கு, அது ஏதோ ஒண்ணு சொன்ன. அவர் அண்ணன் போட்ட கடிதத்தை பார்த்து மோடி ஆடி போயிட்டாருங்க. இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு லெட்டரா? இந்தியும் தெரியாது தமிழும் தெரியாதா, நீ எதுக்கு ஒரு மாநிலத்தோட புத்தகம் அதிகாரிகள் ஆட்சியா? இப்பதான் புரியுது அதிகாரிகள் ஆட்சின்றது, இப்பதான் எனக்கு புரியுது. பிரச்சனை இல்லக்கா, கரெக்டா. சோ அதிகாரிகள் ஆட்சின்றது இதுதான் போல இருக்கு. அதாவது என்னன்னா எழுத்து பிழை இல்லாம லெட்டர் எழுதுது. இனிமேலாவது செத்து போன ஆளுல இருக்கு லெட்டர் எழுதாதீங்க, உயிரோட இருக்க பிரதமருக்கு எழுதுங்க, புரியுதா? சரி ரைட்டு. அடுத்து இங்க கர்நாடகா காங்கிரஸ் தான் இப்படி காமெடி பண்ணா, தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரு பாருங்க ஆளுநர் இப்போதைக்கு வேந்தர் முதல்வராதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம போராடி பெற்று வாங்கி வச்சிருக்கோம். மசோதா எல்லாம் நிறைவேற்றி வாங்கி வச்சாச்சு. எப்படி நாங்க மாற்றமாச்சு, போன மாற்றம் நடந்தது, நாங்க எப்படி இந்த ஆட்சியில பண்ணுவோம். இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரும். என்ன மாற்றம்? அதாவது இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, வேந்தர் சிஎம் தான் இது பண்ணணும்ன்றது போன ஆட்சியோட இது, அதை நாங்க தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவங்க இது சொல்ல, காங்கிரஸ் சொல்லிருக்காங்க, டிவிக்கு சொல்ல. சரியா? அதை நம்ம தெளிவுபடுத்தி போயினா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா எதுனே தெரியல, அதனால தெளிவுபடுத்திக்கணும். அதனால அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா டிவிக்கு சார்பில், நீ என்னடா அப்படி சொல்றது, நான் சொல்றது ஏன் ஆட்சி, மாற்றத்தை நான் தான் கொண்டு வரணும், இனிமே ஆளுநர் அவகாசம் எடுத்துதான் கையெழுத்து போடுவார், அதை முடிவு செய்வது எங்க அண்ணன் விஜய் எடுப்பார், இத்தனை நாளுக்குள்ள கையெழுத்து போடணும்னு சொல்றதுக்கான இதெல்லாம் போற ஆட்சி இல்ல. 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடு, 6 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடு, இது எங்க ஆட்சி. நான் சொல்றேன் ஆளுநர் 1 வருஷம் கழிச்சு கூட கையெழுத்து போடுவார், அவருக்கு தேவையான டைம் எடுத்துப்பாரு. அது எங்க அண்ணன் முடிவு பண்ணோம், கேட்ட இருந்து சாத்துக்கிறா அண்ணன் யாரும் அதிரடி கேட்ட சாத்துங்க, ஆளுநர் எப்படி வெளியே போல. இது இவனுங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, உங்க ஆட்சியில ஆளுநரை ஓட விட்டீங்க, உள்ள வச்சு நாங்க சம்பவம் பண்ணிருக்கோம், நாங்களாம் யாரு அப்படின்னு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அண்ணனை சங்கின்றாங்க. அப்போ அப்படின்னு இப்ப இல்ல அண்ணா சங்கிலா இல்லப்பா, நாங்க நவீன சங்கிடா, இந்த நவீன தீண்டாமை பண்ணிருக்காங்க, எல்லாமே நவீனத்துவமா பண்றது, தீண்டாமை பண்ணாலும் நவீனத்துவமா பண்றது, இந்த மாதிரி சங்கித்தனம் பண்ணாலும் நவீன சங்கி, என்னென்னவோ கலர் சங்கி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப ஃபேக் நியூஸ் போடுறதுல இவங்க தான் இந்த இது சொல்லுவாங்க, முன்னோடின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல முன்னோடி என்னன்னா ஃபேக் நியூஸ் மட்டும் இல்ல, ராஜினாமா பண்றது கூட ஃபேக்காவே போடுவாங்க. இந்த ஐஜி ராஜினாமா அப்படின்ட்டு உன்னை கலப்பி விட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே நியூஸ் சொல்றேம்மா, உள்ள செத்ததுக்காக சிரிச்சுக்கிட்டு நியூஸ் சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் ஆடி போய் கேட்டது. எங்க அண்ணன் உடனே ஆர்டர் போட்டார். என்ன ஆர்டர்? ஐஜியவே பதவி விட்டு நீக்கிறார். எங்க அந்த ராஜினாமா பண்ண அந்த பதவி நீக்கம் பண்ண லெட்டர் காட்டு, அதுதான் இல்ல, அதுதான் இல்ல. சிம்பிளா நீங்க சொல்றீங்களா ஆட்சி கவுந்துரும், ஆட்சி கவுந்துரும், இந்த ஆட்சி இப்ப கவுனும்னா எப்படி கவுனுது? ஆட்சி கவர்தா இருந்தா இப்போ கூட இருக்க கூட்டணி கட்சிகள் வாபஸ் வாங்கிட்டு ஆட்சி கவர்ந்துரும். ஆட்சி ஏதாவது பிரச்சனை வரும்ல, அவ்வளவுதான் போவே வேணாம். இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், இந்த யூடியூப் 2-3 சேட்டலைட் சேனல் அது எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆட்சி காலி. ஆமா, எனக்கு யாரும் எட்டி விட்டுல கவுக்க வேண்டாம், அதுவே கவுதுரும். என்னடா பண்றது அடுத்து பேசுறதே தெரியாது எங்களுக்கு. அதாவது இந்த மின்சாரம் போயிட்டு பிரச்சனை ரோட்டுக்கு போராட்டம் பாத்தீங்களா, அதை விட ஒரு மிகப்பெரிய போராட்டம் எப்படி ஜென்சி நேபாள்ல பண்ணாங்கல்ல, எப்படா நீ பேஸ்புக் வாட்ஸ்அப்ல இது பண்ணுவ அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு எதிராவே இது ஒரு நல்ல ஐடியா, எதிர்கட்சிகள் நோட் பண்ணிடுவாங்க. நாங்க சொல்லல பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் 4 சேட்டலைட் ஏரியாவை முடக்குங்க அப்படின்னு நாங்க சொல்லல, முடிக்கிட்டா நேபாள் மாதிரி இங்க ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எங்களை இந்த ஸ்டண்ட் காட்சிகள் பயிற்சி பெற்ற நிபுணர்களா செய்யப்பட்டது, இதை நீங்கள் வீட்டில் தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு இதே தான் நாங்க சொல்றோம். அப்படி ஒரு ஐடியா சொல்றோம், அது முயற்சியில நீங்க பண்ணாதீங்க.
அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம்னா ஆதவன் வந்து அடுத்த ஆபரேஷன் இப்ப இவங்க ஆபரேஷன் நம்பர் 1 இப்ப ஆபரேஷன் நம்பர் 2 ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத். அதாவது இப்ப ஆதவன் என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு, அவர் அது மட்டும் தான் பேசுறாரு, என்னைக்கு ஒரே மாதிரி பேசினாரு. ஆமா, அந்த அருண் ஐபிஎஸ் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஆதவன் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, புகழ்ந்து பேசி இருப்பாரு. ஏன்னா லஞ்ச ஒழிப்பு துறையோட அதிகாரியை இப்ப அவரை நியமனம் பண்ணிருக்காங்க இல்லையா. அது இப்ப வந்து நம்ம இந்த அண்ணனோட ஆட்சியில அது இந்த மாசம் போன மாசம் அண்ணன் என்ன சொன்னாருன்னா, அதாவது அந்த கொளத்தூர்ல வந்து பிரச்சாரத்துக்கு போனார்ல, போது அங்கேயும் கரூர் மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு வந்து ஒரு இது பண்றாங்க. இல்ல எனக்கு புரியல, இவர் பெரம்பூர்ல இவர் பிரச்சாரம் பண்ணாரு, கொளத்தூருக்கு போகும்போது போலீஸ் அனுமதி கொடுத்துதா மறுத்துதா? மறுத்துது இல்லையா. போலீஸ் அப்படி ஒரு சூழ்ச்சி செய்ய வாய்ப்பு இருந்தா அனுமதி கொடுத்திருப்பாங்களா மறுத்திருப்பாங்களா? கொடுத்திருப்பாங்க. ஓ, ரொம்ப தெளிவா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப தம்பி இருக்காரு, இவர் பிரச்சாரத்துக்கு வராரு, இவரோட பிரச்சாரத்துல நான் கரூர் மாதிரியே ஒரு சம்பவம் பண்றது பிளான் பண்றேன். அப்ப வாங்க தம்பி அப்படின்னு வாசலை திறந்துதான் வரவேற்போம். தம்பி வந்து சிக்கிருச்சுடா ஆடு, வா வா நான் பிளானுக்கு நீ வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வராதீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்க கூடாதுன்றதுக்காக நான் தடுக்கிறதா தானே அர்த்தமாகும். அப்ப முதல் இடத்துல பேஷண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இப்போ நீ அதான் நீ என்ன பேசாலும் நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்கிற, நீ என்ன வேணாலும் பேசி சரி. அன்னைக்கு வந்து அந்த அருண் ஐபிஎஸ்ன்றவர் என்ன பண்ணாருன்னா, கரூர் மாதிரி கொளத்தூர்ல ஒரு மோசமான சம்பவத்துக்கு பிளான் பண்ணவர், அவ்வளவு மோசமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா, மார்ச் 28ஆம் தேதி அண்ணன் வந்து, அதாவது நம்ம சிஎம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிஎம் எந்த சிஎம் ஆதவர்ஜனாவா இல்ல 2 சிஎம் இருக்காங்க, அதான் ஒண்ணுமே புரியல. நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி பொம்மை சிஎம் ஒண்ணு எடப்பாடி சொல்லியிருந்தாருல, நான் சொல்லலைங்க, எடப்பாடி சொல்லியிருந்தாரு, அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் சொன்னாரு பொம்மை சிஎம்மா இருக்காரு, ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க, ஞாபகம் இருக்கட்டும். அதிகாரிகள் மூலமா தான் இங்க பொம்மை சிஎம்மா இருக்காரு அந்த சிஎம். ஓகே, மார்ச் 28ஆம் தேதி என்ன சொல்லிருக்காருன்னா, சென்னை கமிஷனரா இருந்த அருண் ஐபிஎஸ் வந்து வேற இடத்துல பணியிடை மாற்றம் பண்ணணும். ஏன்னா என்ன வந்து கொளத்தூர் போடாம தடுக்கிறாரு. அந்த மாதிரி தடுக்கிற ஒரு அதிகாரியால என்னால பிரச்சாரத்துக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற சிஎம் அவர்கள் நேரடியா தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு வந்து இது கொடுத்து இவரை நீக்கணும் சொல்லி. எனக்கு இன்னொரு டவுட், அவங்க பர்மிஷனே கொடுக்கல, இது மாதிரி முடக்குறாங்க. பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட கேன்சல் பண்ணாரு 8 இடத்துல. அது நிறைய இடத்துல கேன்சல் பண்ணாரு. கூட்டம் சேராது, தலைக்கு 10 ரூபா தலைக்கு 50 ரூபான்னு கொடுத்தா ஒரே மூஞ்சி எத்தனை வாட்டி பாக்குறது. அதுக்குதான் இப்படி பழி போட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த அரசியல் கூட புரியலையே, பச்சை புள்ளையா இருக்கே தம்பி. மறுபடியும் சிஎம் வந்திருக்காரு, சிஎம் வரல, இல்ல ஆதவர்ஜனா வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இவர் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சை கேட்டுதான் அவர் வந்து நடக்கிறாரு. யாரு? அதாவது இந்த அருண் முக ஸ்டாலின் அவர்களோட பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு அதிகாரியா அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு இன்னொரு டவுட், அதானே எனக்கு புரியல. நேரடி கண்ட்ரோல்ல தானே வருது முதலமைச்சர். இப்போ இவங்க ஆட்சியில இவங்க பேச்சு கேட்டு நடக்கிறாங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்கார பேச்சு கேட்டு நடக்கிறாங்க? அதாவது போன ஆட்சியில சொல்லிருக்காரு, அதாவது மார்ச் 30 எந்த ஆட்சி இருந்தாலும் முதல்வர் பேச்சு தானே அவர்தான் முதல்வர். முதல்வர் என்ன சொல்றாரோ அதுக்கு எடுத்து அதிகாரி நடக்கணும். முதல்வர் வந்து பர்சனலா என்ன சொன்னாலும் அது செய்யறாரு, வந்து இது பண்ணுங்க அப்படி சொல்ற மாதிரி அப்படி வந்து அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி தம்பி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி மார்ச் 31ஆம் தேதி கொடுத்திருக்காரு, ஏப்ரல் 1 அது மாதிரி நிறைய அடிக்கிறாரு. என்னன்னா இந்த அருண் ஐபிஎஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆள். எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தை கொளத்தூர்ல நடத்துறதுக்கு பிளான் போட்ட அளவுக்கு திமுக ஃபேவர். இவங்க ஆட்சிக்கு வந்தது எனக்கு தெரிஞ்ச உடனே அவரை ஓட விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத டிஸ்மிஸ் பண்ணலாம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அந்த ஐஏஎஸ் எல்லாம் வெயிட்டிங்ல போட்டாங்களா, அண்ணனையே இது பண்ணிட்டாருன்னா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா தூக்கி இருப்பாங்க. அதாவது அவருக்கு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆபரேஷன் இதுதான் பேஷண்ட் என்னாச்சு சொல்லுங்க. என்ன ஆயிருக்குன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு பொறுப்பை கொடுத்து இது என்னலி கொடுமையா இருக்கு. இவ்வளவு தூரம் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற கூட்டிட்டு வந்து நம்ம ஆட்சியில லஞ்சத்துறை ஒழிப்புல உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இதே நெறி கூத்து. இப்ப வந்து அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், இப்ப வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன்னா தூய சக்தி ஆயிட்டாங்க அவங்க. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்னன்னா, அந்த ஐபிஎஸ் அதிகாரி போன முறை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் கேட்டிருக்காரு. அதனால இந்த வாட்டி நம்ம ஆட்சியில இருந்தாலும் இந்த முதலமைச்சர் என்ன சொன்னா கேட்பாரு. 2 பேர்ல யார் முதலமைச்சர் கன்ஃபியூஸ் இருந்தாலும் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்தா அண்ணன் கண்ணை மூடி செய்வாரு, நம்மளுக்கு ஏத்தாளு அப்படின்னு போட்டுச்சு. இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம். இது தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம்.
பழம் தின்னு கொட்டை போட்டு அரசியல்வாதிகளுக்கே அது தெரியலையே. தெரியாது. அதான் சொல்ல நீ 5வது பாஸுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ இந்த வாட்டி ஆட்சி முடிச்சிருப்ப. தெரியாதனால நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன். தெரிய வேணாமா? நீ பழம் தின்னு கொட்டை போடு, செடி முளைக்கவே. ஆனா ஆட்சிக்கு வரணும்னா ரீல்ஸ் பண்ணணும். அது தெரியுதா? நீ இனிமே நலத்திட்டங்கள் கொடு. இப்போ நான் கேக்குற திமுக நலத்திட்டம் பேசுச்சு, கொள்கையும் பேசுச்சு. மழை வந்தா போய் அங்க நின்று தண்ணி எல்லாம் நிக்க விடாம எம்எல்ஏல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து மேயர்ல இருந்து எல்லாம் இறங்கி வேலை செஞ்சாங்க. பசங்களை படிக்க சொன்னாங்க, படிப்பா படிச்சாதான் உனக்கு எதிர்காலம், இதெல்லாம் சொன்னாங்க. இப்ப அவங்க ஜெயிச்சாங்களா? நீ ரீல்ஸ் போட்டு போடு ராஜா, மாமாக்காக ஓட்டு கையில ராஜான்னு அவர் சொன்னாரு. யார் ஜெயிச்சாங்க? மாமா தான் ஜெயிச்சாரு. அததான் நான் சொல்றேன். நீ பழம் தின்னு கொட்டை போடு, அரசியல் என்ன வேணாலும் பண்ணு, இனி ரீல்ஸ் பண்ணாதான் அமைச்சர். இதுல ஒரு கேங் கிளம்பி இருக்கு. அடுத்த வீடியோ வெள்ளி எஸ்கே தான், சிவகார்த்திகேயன். அவரு பின்னாடி போய் நான் இனிமேல் ரீல்ஸ் போடுறேன். ஆமா, துப்பாக்கி யாரு குடுத்துட்டு போன? துப்பாக்கி யாருகிட்ட போச்சு? அண்ணன் யாருகிட்ட குடுத்துட்டு போனாரு? ஆமா, அதனால நாங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இருக்கோம், இனிமே கட்சி கொள்கை போராட்டம் அப்படி எல்லாம் முன்னெடுக்காம அடுத்து எஸ்கே தான் இருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு அமைச்சர் பதவி. நீங்க என்ன அமைச்சர் பதவி வேணும்? எனக்கு ஏதாவது அமைச்சர் பதவியை தாண்டி இப்ப அண்ணனை வந்து எப்படி மண்டையை கழுவி கூப்பிட்டு வந்து ஒரு ஆட்சியில உட்கார வச்சு அவருக்கு என்ன எதுனே தெரியாம குழம்பி போய் ஏன்டா அரசியல் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எஸ்கே தான் அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. பாவம் அந்த மனுஷன். இல்லப்பா, அவரு கொஞ்சம் புத்திசாலியா பேசுறாரு. ஆமா, குழந்தை குட்டி குடும்பத்தோட இருக்காரு. சரி, நன்றி, முடிச்சிடலாம்.